குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா கண்டியூர் வெர்சஸ் மனையேரிப்பட்டி. கண்டியூர் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்க்கு 4 ஓவர். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க இன்றைக்கி செமி என்ட்ரி ஆடுவாங்க ஃபஸ்ட் டேயில். இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சிடும் யார் செமி என்ட்ரி ஆகிறாங்கன்னு. ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. பொன்னியின் செல்வன் வெர்சஸ் கார்த்தி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், கார்த்தி வந்து நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சரி, மேட்ச்க்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் சேர்த்து கேட்டிருக்காங்க. தேவா ஃபஸ்ட்டு ஓவரை வீசுறதுக்கு கண்டியூர் அணிக்காக ஃபுல் ஃபேஸில் போடுவார். இந்த மேட்ச் எப்படி பவுலிங் பண்ண போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் போட்டிருக்காரு ஃபுல் ஃபேஸில். அவரே வந்து பால் எடுக்க ட்ரை பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடிட்டாங்க ஆஃப் சைடு அடிச்சுட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஓப்பனராக நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார், இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பால் தொட்டுட்ருக்காரு தேடமன் திசையில். 2வது ரன் வேகமாக ஓடுறாங்க. ரன் அவுட். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஓப்பனிங் விக்கெட் இருக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் மயில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மயில் வெர்சஸ் தேவா. மயில் தான் வின் பண்ணியிருக்காரு இந்த பேட்டில். தேவா சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு இந்த மேட்சும். ஃபுல் ஃபேஸில் போடுறாரு. பவுலர் கைக்கு அடிச்சு விட்டு ஓடி இருக்காங்க. ஆனால் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணார், அவரால் முடியலை. நல்ல எஃபெக்டாங்க பவுலர்கிட்ட. டட் ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் காலில் பட்டு டாட். லாஸ்ட் 1 பால் ஆஃப் சைட் க்ளோஸில் அடித்து ஒரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். இல்லை, பவுலர் ரன்னில் யாரும் இல்லை, அதனால் துருவ விடலை. கையில் வச்சுக்கிட்டாரு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒரு ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க மனையேரிப்பட்டி. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கிஷோர். இவரும் போன மேட்ச்சு சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார். இந்த மேட்ச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் பேட்ஸ்மேன் ஏறி நின்று தொடக்கூட முடியல. ஃபுல் ஃபேஸில் போகிறாரு. கீப்பர் டாட்டு. பொன்னியின் செல்வன் ஸ்ட்ரைக்கில். ஸ்லோயராக போட்டார் தூக்கி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. லெக் சைடுலேருந்து வந்த ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. பொன்னியின் செல்வன் விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் இருக்கார். என்ன பண்ண போகிறாரு? மனையேரிப்பட்டி அணிக்காக பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு வரணும் அவங்க. 6 பவுண்டரி கொடுக்காம கண்டியூர் சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பால் எங்கே இருக்குன்னே தெரியல. பேட்ஸ்மேனுக்கு ஓடவும் முடியலை, ஒளியவும் முடியல. டட் பால். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்ருக்காங்க. டீப்பில் ஒரு ஃபீல்டர் இருக்கார் ஃபைனல் லெக் திசையில். ஆனால் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. மைல் ஸ்ட்ரைக். காலில் பட்டு டாட் பால். கண்டியூர் இது வரைக்கும் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் லெக் திசையில் திருப்பி விட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஒரு ரன் தான் ஓட முடிஞ்சிருக்கு. குட் பவுலிங். 2 ஓவருமே சூப்பராக போட்டாங்க கண்டியூர். ஓவருக்கு 6 ரன் தான் அடிச்சிருக்காங்க மனையேரிப்பட்டி. தனக்காக 2வதையும் அணிக்காக 3வது ஓவரையும் தேவா வந்திருக்காரு வீசுறதுக்கு. மயில் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட் பால். கீப்பர் டாட் செம்மையாக போட்டுட்ருக்காரு தேவா. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்ருக்காரு. 6 அங்கே 6 ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அரவிந்த் இருக்காரு. 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் 2வது பவுலர் 2 த்ரோ விட்டுருக்காரு. ஆனால் ஈஸி 2 ஓடிட்டாங்க. குயிக்காக 8 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உடம்புக்கு போட்டிருக்காரு டாட் பால். லாஸ்ட் 1 பால் வைட். ரீபால். யார்கர் காலில் போட்டார். ஒரு எட்ஜு. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. இந்த ஓவருக்கு 10 ரன் அடிச்சிட்டாங்க.
3 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. நியூ பவுலர் கபிலன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4வது ஓவர் போட தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் ஸ்ட்ரைக்கில் வந்து மயிலே இறக்க போடுமா, இறக்கலாம் போடுவானா, ரன் அடிக்கணும். அப்போ தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இன்றைக்கி செமி என்ட்ரி ஆக முடியும். இந்த ஸ்கோர் வச்சு பவுலிங் போடுறது ரொம்ப சிரமம் இந்த கிரவுண்டுக்கு. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். லைக் பண்ணிட்ட வீடியோ பாருங்கள் ப்ரோ. உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்டார். கீப்பரே ஓடி போய் பாலை கேட்ச் பிடிக்க முடியலை. கீப்பருக்கு பின்னாடி இருக்க ஒரு பாலை தடுத்துட்டார். ஆனால் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. 4th ஓவரில் செகண்ட் பால். டாட் பால். ஒரு ஃபுல் டாஸு எக்ஸ்ட்ரா கவரில் தொட்டுவிட்டு ஸ்ட்ரைக்கை மயில்கிட்ட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு. பாயிண்டில் பளிச்சு 1 பிச்சு 2 பிச்சில் பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 பால். ஒரு நல்ல ஒரு யார்க்கரு ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 4th ஓவரில் லாஸ்ட் 1 பால். ஃபுல் டாஸ். ஒரு இன்சைடு எட்ஜு. கீப்பரே ஓடி போய் பாலை பிடிக்கிறாரு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. நியூ பவுலர் மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் மயில் இருக்கார். 4 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. பாலோட ஒரு ரன் கூட தான் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே பால் போகலை, இங்கே தான் இருக்குது. விக்கெட், பெரிய விக்கெட், மயில் விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சங்கீத் லாஸ்ட் 5 பாலை ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு. ஒயிட் உடைச்சி போட்டிருக்காரு. ஆனால் பனிஷ் பண்ண தவறிட்டார் பேட்ஸ்மேன் சொல்லலாம். சைடு ஃபீல்டு கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒயிட் பால் ரீபால். டாட் பால். உடம்பு கூடாங்க திருப்பி விட்டுருக்காரு. ஃபைனல் லெக் திசையில் அங்கே டீப்பில் ஒரு ஃபீல்டு இருக்காரு. 2வது ரன்னு இல்லை. ஸ்கோரர் மேலே பால் அடிச்சிருச்சு. பவுலர் 2 த்ரோ விட்டுருக்காங்க. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் அரவிந்த் இருக்கார். கையிலேயே போய் விழுந்துருச்சு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. 30 ரன் அடிச்சிருக்காங்க. கண்டியூர் 31 எடுத்தால் இந்த போட்டியில் வின் பண்ணலாம். செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. 30 பாலுக்கு 31 தான் எடுக்கணும். பாலுக்கு பால் தான் விளாண்டுருக்காங்க. 30 பாலுக்கு 31 அடிக்கணும். கண்டியூர் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. போன மேட்ச் அதே தான். 24 பாலுக்கு 25 தான் அடிக்கணும். இந்த மேட்ச் 30 பாலுக்கு 31 தான் அடிக்கணும் கண்டியூர். ஓப்பனிங் பேர் அரவிந்த் மற்றும் விஜய் வந்திருக்காங்க. நியூ பவுலர் சங்கீத். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்கூப் ஆடி விட்டுருக்காரு. பின்னாடி யாருமே இல்லை. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரி. செகண்ட் பால் டீசெண்டாக சிங்கிள் மாற்றிக்கிட்டாரு. ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஒரு ரன். தேர்ட் பால் ஒயிட் ரீபால். மாட்டைக்கு அடிச்சிருக்காரு. கார்லக் திசையில் டீப்பில் ஒரு ஃபீல்டு இருக்கார். அவர் பாலை மிஸ் பண்ண 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால். இந்த வாட்டி ஆஃப் சைடு ஸ்டைலாக ஒரு டிரைவ் ஆடிட்டு எண்டை மாற்றிக்கிட்டாரு. குயிக்காக 3 பாலுக்கு 9 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் காலில் பட்டுருச்சு. டாட் பால்.
நெக்ஸ்ட் பால் டி ஸ்லிப்பில் டி அழகாக ஒரு தொட்டு விட்டார். பவுண்ட்ரி அழகாக இருந்தது, கண்ணுகளில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது. இந்த ஷாட்டு ஃபேஸை யூஸ் பண்ணி லைட்டாக தொட்டு தான் விட்டார். 13 ரன் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே. கண்டியூர் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மயில் ஸ்ட்ரைக்கில் வந்து அரவிந்த். 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால். இன்னும் 18 ரன்னு தான் அடிக்கணும். ஆனால் 24 பால் இருக்குது. அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே டீப்பில் இருக்காங்க ஃபீல்டரு, க்ளோஸில் யாருமே இல்லை. ஓடி வந்து பாலை கலெக்ட் பண்ணவங்களையுமே 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. செகண்ட் பால் டட் பால். அரவிந்த் நல்லா விளையாடுவார் ஸ்ட்ரைட்டில், சூப்பராக காலில் பட்டு டாட். மறுபடியும் நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் டட். ஒயிட் பால் ரீபால். மறுபடியும் தொட்டு 1 ரன் ஓடுறாங்க க்ளோஸில். டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் அவுட்டாக இருந்திருக்கும். அங்கே ஒரு ஓவர் த்ரோவில் மறுபடியும் 1 ரன் ஓடுறாங்க. அடிச்சிருக்காரு இந்த வாட்டி. ஆனால் சைட்டில் கிளியர் ஆகாது. ஆனால் கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? இல்லை, கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. அரவிந்த் விக்கெட்டை. 1 ரன். நெக்ஸ்ட் பால் ரிட்டர்ன் ஆடி இருக்காரு, உடம்புல பட்டு டாட் பால். ஓவர் முடியுது. 2வது ஓவர் 19 ரன் அடிச்சிட்டாங்க 2 ஓவருக்கு. இன்னும் 11 ரன் அடிக்கணும். சரி 12 ரன் அடிக்கணும். 11 அடித்தா டை, 12 அடித்தா வின். நியூ பவுலர் கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். உடம்புக்கு போட்டாங்க. ஒரு ஃப்ளிக் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டு இருக்கார், அவர் கைக்கே போகுது. ஆனால் அவரும் கேட்ச் பிடிக்க தவறிட்டார். அவர் உடம்புல பட்டு பால் முன்னாடி வந்துருச்சு. 2 ரன் ஓடுறாங்க ஈஸியாக. 2வது வாய்ப்பையும் தவற விடுறாங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, லெக் சைடு. ஃபைன் லெக்கில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. 2 சான்ஸுமே தவற விட்டாங்க. லோ ஸ்கோர் மேட்ச்சில் ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி தரணும், அப்போ தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பால் தேர்மந்தி சரி தொட்டு விட்ருக்காரு. 2 பேர்த்து கேப்பில் போயிருக்கு பால். நான் 1 ரன்னு தான் ஓடுறாங்க. ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணார், டாட் பால். 8 ரன்னு தான் அடிக்கணும். கீப்பர் தலைக்கு பின்னாடி ஒரு எட்ஜு, ஃபீல்டர் ஒருத்தர் இருக்காங்க. 1 ரன். 7 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 2 பால் இருக்குது இந்த ஓவரில். உடம்புக்கு போட்டார். ரீசெண்டாக ஆஃப் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு 2 ரன் ஓடுறாங்க. கீப்பர் 2 த்ரோ விட முடியலை. 2 ஓடிட்டாங்க. 5 அடிக்கணும். இந்த ஓவரில் 1 பால் பேலன்ஸ் இருக்குது. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்கிற மடைக்கு ஸ்கொயரில் திசையில் யார் மேலே 1 பிச்சில் பவுண்ட்ரி. மேட்ச் டை. சாரி 1 அடித்தா டை, 2 அடித்தா வின்னு. மயில் தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. 12 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அடிச்சிருக்காரு கவரில். 1 ரன் ஓடி தான் எடுக்கிறாங்க. பவுண்ட்ரி போகல, பால் நின்றுச்சு. மேட்ச்சு டை. ரன் அடித்தா செமி என்ட்ரி. கண்டியூர் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. 1 பிச்சில் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. மேட்சையும் வின் பண்ணுறாங்க. கண்டியூர் இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் செமி என்ட்ரி ஆகிட்டாங்க டே 1ல். குவார்ட்டரில் மேட்சை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கப்பும் மெடலும் கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க. இவங்க வின் பண்ண டீமு கண்டியூர்.